உலக உணவு வேலைத்திட்டத்தின் கீழ் மியூரியட் ஆஃப் பொட்டேஸ் உரம் 55,000 மெட்ரிக் தொன்னை இலங்கைக்கு பெற்றுக்கொள்ள கடந்த அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இது தொடர்பிலான ஒப்பந்தம் கடந்த செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்டதுடன் அதன் பிரதிபலனாக 50,000 மெட்ரிக் தொன் உரத்துடனான கப்பல் நாட்டுக்கு வருகை தந்துள்ளது. அதனை உத்தியோகபூர்வமாக இலங்கை அரசாங்கத்திடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அமைச்சர் லால்காந்த் உள்ளிட்டோர் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்திருந்தனர். தற்போது நாம் இந்த உரத்தொகையை விநியோகிக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம். தற்போது நாம் உர நிவாரணம் ஒன்றையும் வழங்கி வருகிறோம். உர நிவாரணத்துக்கு மேலதிகமாக இந்த உரத்தையும் விநியோகிக்க திட்டமிட்டுள்ளோம். இதனூடாக விவசாயிகளுக்கு செலவுகள் குறைக்கப்படும். தேவையான உரத்துக்கு இப்போது நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு தொகை கிடைப்பது என்பது அவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரண தொகையில் குறிப்பிடத்தக்க அளவு பணமும் மீதப்படும். எனவே பெரும்போகத்தில் விவசாயிகளுக்கு விசேட நன்மை கிடைக்கிறது. இதேவேளை குறித்த உரத்தொகை வத்தலை ஹுனுபிட்டியவில் உள்ள அரச உர நிறுவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் தற்போது